வணக்க மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள ஃபேண்டசி படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் படைக்கலம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கேரளால இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்க ரஞ்சித் என்ற ப்ரொஃபசர் ஒரு மந்திர கேம் விளையாடி ஒரு வித்தியாசமான பவர் அவருக்குள்ள கொண்டு வராரு. அது என்ன மாதிரியான பவர்னா, அவரால் யார வேணா தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட டாங்லி மாதிரி. டாங்லியாச்சு ஹிப்னாட்டிசம் பண்ணி தான் தான் கண்ட்ரோல் கொண்டு வருவான். ஆனா இவரு இந்த ஒரு வித்தியாசமான கேம் விளையாடி மத்த ஆட்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராரு. இப்படி ஒரு விஷயம் அதே காலேஜ்ல இருக்க ஜித்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் பாத்துறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரஞ்சித்ன்ற வாத்தியார் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த கேம் விளையாடி தான் இப்படி ஒரு பவரை தனக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அந்த கேமை நாமளும் விளையாடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பசங்களும் அந்த கேம் விளையாட ட்ரை பண்ண அதோடைய விளைவு படு பயங்கரமா இருக்கு. இந்த கேம் விளையாடுறதுனால ஜித்தினோட லைஃப் என்னாச்சு, சக்தி வாய்ந்த ரஞ்சித்ன்ற அந்த ப்ரொஃபசருக்கு எப்படி அந்த கேம் கைக்கு வந்துச்சு, அவரே அந்த கேம் விளையாடி அப்படி ஒரு சக்தியை வாங்கினாரு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த படைக்கலம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையை நம்ம கிட்ட சொல்றாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசோடைய மகாராஜாவான ஆதித்யா போல நம்ம எப்பவும் தோக்கூடாதுன்றதுக்காக சில மந்திர தந்திரங்கள்லாம் பயன்படுத்தி ஒரு பொருளை உருவாக்குறாரு. அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பொருளை திப்பு சுல்தான் படையெடுத்து வந்து விஜயநகர பேரரசை வீழ்த்தி ஆதித்யா உருவாக்கி வச்சிருக்க அந்த மந்திர பொருளை திப்பு சுல்தான் எடுத்துட்டு போயிறாரு. பேரலா இந்த பக்கம் கேரளாவை சேர்ந்த கார்த்திக திருநாள்ன்ற அரசர் திப்பு சுல்தான் கூட போர் புரிய கடைசியா ஒரு மந்திரவாதியோட சூழ்ச்சினால கார்த்திக திருநாள்ன்ற அந்த அரசர் திப்பு சுல்தானையே வீழ்த்தி அவர்கிட்ட இருக்க அந்த மந்திர பொருளை அவர் கைப்பற்றினாரு. அப்படி அவர் கைக்கு வந்ததும் இந்த கார்த்திகை திருநாள் மந்திர பொருளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய சூழ்ச்சிமத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள இருக்கிறது அபரிவிதமான சக்தி, இது யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு அந்த மந்திர பொருளுடைய குறிப்புகள் எல்லாத்தையும் ஒரு ஓலைச்சூழல் எழுதி வச்சுட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கல்லறையிலே அந்த மந்திர பொருளையும் சேர்த்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு இப்ப கரண்ட்ல இந்த மந்திர பொருளை பத்தி அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் தன்னுடைய டாகோட ராத்திரியோட ராத்திரியா வந்து கார்த்திகை திருநாள்ன்ற அந்த ராஜாவுடைய கல்லறையை நைஸா ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மந்திர பொருளை அந்த மர்ம நபர் எடுத்துக்கிறான். இங்க தாங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜா காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல 4 ஃப்ரெண்ட்ஸ், அதுல ரெட் டி ஷர்ட்ல இருக்காங்க. இவன் பேர் தாங்க ஜிதின். இவன் தான் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி. மத்த 3 பேருமே நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோக்கு அதே காலேஜ்ல ஜீவிகான்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ளயும் கொஞ்ச நாளாவே சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஜீவிகாக்கு ஜிதின் மேல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் ஜிதின் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், எதுலயுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு பையன். அதனாலே ஜீவிகாக்கு ஜிதின் மேல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இதை ஜித்தினால ஏத்துக்கவே முடியல. இப்படி ஜித்தினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாவும் ஆள்னா சொல்றான் அப்படின்ட்டு பல கேட்க, எங்கடா லவ்வே புட்டுக்கு போல இருக்கு அப்படின்ட்டு பல இவன் புலம்ப ஆரம்பிச்சிடறான். சரி சரி புலம்பாத, பேசாம நீ என்ன பண்ணு, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி அந்த லெட்டர் அப்படியே மொத்தமா கொளுத்தி விட்டுரு, மனசுல இருக்க பாரம்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கொடுக்க, அடுத்த சீன்லயே கிளாஸ் டைம்ல நம்ம ஹீரோ உட்காந்து அந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்க்கு சாஜின்ற ஒரு ப்ரொஃபசர் வந்து கிளாஸ் எடுக்க வராரு. இந்த சாஜின்ற ப்ரொஃபசர் இருக்கார்ல, இவரும் ஒரு முக்கியமான கேரக்டர். இவரும் காலேஜ்ல இருக்க பசங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு ப்ரொஃபசர், ஒரு மாதிரி பூமரான அவுடேட்டட் ப்ரொஃபசர். இப்ப இவரு சரியா கிளாஸ் எடுக்கலாம்னு வரும்போது எவனோ ஒருத்தன் அவருடைய முதுகுல சாக் பீஸை தூக்கி அடிச்சிடறான். இதனால கடுப்பாயிட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது அவர் கிளாஸ் எடுக்கிறது கண்டுக்காம நம்ம ஹீரோ லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கடுப்பாய் வந்து, என்னடே இங்க ஒருத்தன் காட்டு கத்தி கத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து என்ன காவியமா எழுதிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி அந்த பேப்பரை புடுங்க. கரெக்டா டைமிங்க்கு அந்த காலேஜ்ல சீனியர் பசங்க எல்லாம் HODக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்க ப்ரொஃபசர் சார்ஜ் இருக்கார்ல, அவர் வந்து இந்த சீனியர் பசங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாரு. எங்க தான் கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, என் பெர்மிஷன் கேட்கணும், எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்காம நீ பாட்டு உள்ள வந்து பசங்களை கூட்டு போனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவர் அந்த சீனியரை பிடிச்சி திட்ட, சீனியர் பையன் டென்ஷன் ஆகி சாஜியோட ஒய்ஃபை பத்தி இழுக்க, ஆக்சுவலா சாஜியோட ஒய்ஃப்க்கும் இவருக்கும் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அதை பத்தி இந்த இடத்துல இழுத்து விட கடுப்பான ஷாஜி அந்த பையன் மேல கை வைக்க, பதிலுக்கு அந்த பையனை கை வைக்க, இப்படியே கலவரமாக அப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு ப்ரொஃபசர் வராரு. இவருடைய பேர் தான் ரஞ்சித். இவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ப்ரொஃபசர். பசங்க எல்லாருமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த காலேஜ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஃபேவரட்டான ப்ரொஃபசர்னா அது இந்த ரஞ்சித் ப்ரொஃபசர் தான். இவர் இப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து இவங்க சண்டையை விலக்கி விட்டு சீனியர் பசங்க
பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நாம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ஷாஜியை குறை சொல்ல ஆரம்பிச்சாரு. பாவம் ஆல்ரெடி அவருக்கு சீனியர் பையன் அடிச்சதுல மூக்கு உடஞ்சி ரத்தமா கொட்டிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவர் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து மூக்குல இருக்க பிளட்டை ஒரு காட்டனால தொடச்சி அதை குப்பத்தொட்டில போட்டு திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரைக் அந்த ஸ்பாட் தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல பசங்க எல்லாருமே ஹெச்ஓடியை மாத்தியே ஆகணும், ஏன்னா அவரு ஃபேக் சர்டிபிகேட்ல தான் உள்ள வந்திருக்காரு, அவரு மாத்தியே ஆகணும் அப்படின்ற அடம் பிடிக்க ஓகே மாத்திடலாம், அடுத்ததா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஷாஜி சார் தான், அவரையே நம்ம ஹெச்ஓடி ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ரஞ்சித் ப்ரொஃபசர் ஷாஜியை ஹெச்ஓடி ஆக்கிட்டு நேரா இப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரொஃபசர் ஷாஜி மூக்குல இருக்க ரத்தத்தை தொடச்சி டஸ்ட்பின்ல போட்டு போனார்ல அந்த பிளட் அந்த ரத்த துளிகளை எடுத்து ஸ்டாஃப் ரூம்ல யாரும் இல்லாத சமயம் பார்த்து இந்த ரஞ்சித் என்ற ப்ரொஃபசர் தான் பேக்ல இருந்து ஒரு பழங்காலத்து மந்திர பெட்டி ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி தாயக்கட்டையை உருட்டி விட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான கேம் விளையாடிட்டு இருக்காரு. இவர் பண்றது எல்லாத்தையுமே அதே ஸ்டாஃப் ரூம்குள்ள தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக எழுதிட்டு இருந்த அந்த லெட்டரை ஷாஜி பிடிங்கிட்டு வந்தார்ல, அதான் நைஸா எடுத்துட்டு போறதுக்காக ஜிதின் வந்திருக்கான். அவன் அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ப்ரொஃபசர் ரஞ்சித் விளையாடிட்டு இருக்க அந்த மந்திர விளையாட்டை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இவர் அந்த மர்மமான விளையாட்டை விளையாடுனதுக்கு அப்புறம் அப்படியே இப்ப சிசிடிவி கேமரா வழியா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெச்ஓடி ஆகிட்டு வந்த ப்ரொஃபசர் ஷாஜி இருக்கான்ல, அவரு இந்த ரஞ்சித் என்ற ப்ரொஃபசர் ஸ்டாஃப் ரூம்ல இருந்தபடியே டோட்டலா அவரை கண்ட்ரோல் பண்றாரு. ஹெச்ஓடி ஆகி கொஞ்ச நேரம் கூட ஆகல, ஷாஜியை டோட்டலா ப்ரொஃபசர் ரஞ்சித் தான் கண்ட்ரோல் கொண்டு வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்கள கண்ணா பின்னாடி அடிக்க வச்சு ப்ரொஃபசர் ஷாஜியை கோமாளியாக்கி அங்கிருந்தே தொத்தி விட்டுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா அடுத்த அந்த காலேஜுக்கு ஹெச்ஓடி ப்ரொஃபசர் ரஞ்சித் இப்படி அந்த சூட்சமான கேம் விளையாடி ஷாஜியை கோமாளியாக்கி அனுப்புறது மட்டும் இல்லாம மொத்த காலேஜ் இப்ப தான் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு. இது எல்லாத்தையும் ஸ்டாஃப் ரூம்ல ஒளிஞ்சிருந்தபடி பார்த்த நம்ம ஜித்தின் இருக்கால, அவன் நேரா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ரொஃபசர் ரஞ்சித் இருக்கான்ல, அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்கு இந்த பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்டாஃப் ரூம்ல லெட்டர் எடுக்கிறதுக்காக போனப்போ யாரும் இல்ல நினைச்சு ரஞ்சித் உள்ள வந்து ஒரு பேக்ல இருந்து ஏதோ ஒரு பழைய பெட்டி ஓபன் பண்ணாரு, டைஸ உருட்டினாரு. அதுக்கப்புறம் எங்கேயோ இருக்க ஷாஜியை இவர் இங்க இருந்தபடியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பயந்துட்டே சொல்ல, சரி ஓகே அடுத்து நாம அவர் என்ன பண்றாரு கண்காணிக்கிறதா நம்மளுடைய வேலைன்னு சொல்லிட்டு இந்த 4 பசங்களும் ப்ரொஃபசர் ரஞ்சித்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்பவுமே அந்த காலேஜுக்கு வரும்போது அந்த பேக்கோட தான் வராரு. அந்த பேக்குள்ள தான் அந்த மந்திர கேம் கொண்ட பெட்டி இருக்கு. எப்பவுமே அவர் முகத்துல ஒரு விதமான வில்லத்தனமான சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. அவருடைய பிளான் இதுவா கூட இருக்கலாம், முதல்ல இந்த காலேஜ்ல இந்த கேம் விளையாடி கொஞ்சம் கொஞ்சமா மொத்த காலேஜும் தான் கண்ட்ரோல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மொத்த ஸ்டேட் அதுக்கப்புறம் இந்த மொத்த நாடு கடைசியா அந்த உலகத்தையே கூட தான் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்ற பிளான்லாம் கூட அவருக்குள்ள இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சி இந்த பேக்ல இருக்க அந்த மர்மமான பொருள் என்ன, அதை நம்ம எப்படியாச்சும் அவருடைய பேக்ல இருந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் ப்ரொஃபசர் ரஞ்சித் போற டைமிங்லே அவர் கூட பஸ்ல டிராவல் பண்ண பஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெளியில ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவருடைய பேக்கை பஸ்லயே வச்சுட்டு வெளியே பஞ்சாயத்து பண்ண போற அந்த கேப்ல நம்ம ஹீரோ அவருடைய பேக் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க அந்த பழமையான மந்திர பாக்ஸ் அதை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரஞ்சித் உள்ள வந்துருவார் போல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனுடைய போன்ல அந்த மந்திர பாக்ஸ் மேல எழுதியிருக்க எழுத்துக்கள் எல்லாத்தையுமே இவன் போன்ல கேப்சர் பண்ணிடுறான். அப்படி இவன் கேப்சர் பண்ண அதே டைமிங்ல பின்னாடி ரஞ்சித் வந்து நிக்கிறாரு. ஒரு நிமிஷம் ஜித்தின் கல்லு இல்ல என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணிலே கேட்க, சார் ஒண்ணு இல்ல சார், நீங்க பேக் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அவர்கிட்ட பம்பிக்கிட்டு பேக் கொடுத்து வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் மேல எழுதியிருக்க எழுத்துக்களை இவன் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கால, அது ஏதோ கன்னடல எழுதியிருக்கு. இவனுக்கு தெரிஞ்ச கன்னட பொண்ணு என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இது கன்னடா இல்ல துளுல எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, உடனே அங்க இருக்க டான்சர் பையன் வந்து இங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாம ஓவரா பேச, இல்ல ஜிவிக்காக தான் கன்னடா தெரியும், இந்த விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கதான் வந்தோம் வேற ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க பம்மிட்டே சொல்ல, ஏடா அதுக்குதான் போன்ல கூகுள் லென்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி தொட்டி விட்டுறானுங்க. இந்த இன்சல்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம ஜித்தினோ ஃப்ரெண்ட்ஸும் இந்த மந்திர பாக்ஸ் மேல என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க. அதுக்காக இவங்க 4 பேர்ல ஒரு பையன் பயங்கர இன்டெலிஜென்ட், அவன் ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு அந்த பாக்ஸ்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த மந்திர பாக்ஸ் அது ஒரு பசில். மகாபாரதத்துல சகுனி எப்படி பாண்டவர்களை வீழ்த்தறதுக்காக ஒரு சூத ஆட்டம் ஆடினாரோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் தான் அது. இந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கேம் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை பத்தி தெரிஞ்சுட்டு வந்திருக்க அந்த பையன் ஜித்தினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த கேம்ல நம்ம என்ன பெட் வைக்கிறோமோ அதே தான் கேம் விளையாட போற ஆப்போனன்ட்டும் அதே பெட் தான் வைப்பாங்க. இப்போ ப்ரொஃபசர் ரஞ்சித் விளையாடிட்டு இருக்க இந்த கேம் என்னன்னா மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த வித்தை
அந்த கேம் தான் இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் சரி, ப்ரொஃபசர் ரஞ்சித் மட்டும் தான் அந்த கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவருடைய கண்ட்ரோல்ல இருக்க சாஜி அந்த கேமே விளையாடலையே, அவர் எப்படி இந்த கேம்குள்ள இன்வால்வ் ஆனாரு அப்படின்ற மாதிரிலாம் பசங்க கேட்க, அதுக்கு ஒரு மேட்டர் இருக்கு. ஆப்போனன்ட் ஆல் விளையாடணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுடைய ரத்த துளி கிடைச்சா கூட போதும், அதை வச்சு இந்த கேம்ல அவங்களை இன்டர்ஃபியர் பண்ணலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல பசங்க கலவரத்துல ஷாஜியோட மூக்கு உடைஞ்சு அவர் கூட அந்த பிளட்டை கிளீன் பண்ற விதமா காட்டன்ல தொடச்சி டஸ்ட்பின்ல போட்டு போனார்ல, அந்த ரத்த துளியை வச்சுதான் ப்ரொஃபசர் ரஞ்சித் சாஜி இந்த கேம்குள்ள கொண்டு வந்து தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இப்படி இந்த கேம் பத்தின விஷயங்கள் எல்லாமே இந்த பசங்களுக்கு தெரிய வந்ததும் இதை வச்சுக்கிட்டு ப்ரொஃபசர் ரஞ்சித் ஏதோ ஒரு பெருசா மாஸ்டர் பிளான் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அவரை தடுக்கணும். அதுக்கு நாம அவருடைய பேக்ல இருக்க அந்த சக்தி வாய்ந்த மந்திர கேம் பாக்ஸை எடுக்கணும் அப்படின்னு இந்த பசங்க பிளான் பண்றானுங்க. எப்ப பார்த்தாலும் கையோட தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ப்ரொஃபசர் கிட்ட இருந்து அதை எடுக்கிறதுக்காக இவங்க போட்டிருக்கக்கூடிய பிளான் என்னன்னா, கிளாஸ் டைம்ல ஒருத்தன் போயிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு அந்த கேப்ல ஜித்தினும் இன்னொரு ஃப்ரெண்டும் ப்ரொஃபசர் ரஞ்சித் கிட்ட இருக்க அந்த கேம் பாக்ஸ் கொண்ட பேக் அடிக்கதான் இவங்களோட பிளான். அண்ட் இவங்களோட பிளான்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்க அதே கலர் பேக இவனுங்க டம்மி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து மாத்தி வைக்கிறது இவங்க பிளான வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற விதமா ஒருத்தன் பவர் ஆஃப் பண்ண போயிருக்கான். மத்தவங்க எல்லாம் ரஞ்சித்தோட கிளாஸ்ல உட்காந்துட்டு அவருடைய கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கானுங்க. அவரு இப்போ அந்த கேம் பாக்ஸ் கொண்ட பேக ஐடி டேபிள் மேல வச்சிருக்காரு. உடனே நம்ம ஜித்தின், டேய் இதாண்டா சரியான டைமிங், உடனே பவர் ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி பவர் ஆஃப் பண்ற ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதும், ஏகப்பட்ட லிவர் இருக்கு, ஒவ்வொன்னுத்தையும் பிடிச்சி இழுக்க இழுக்க ரஞ்சித்தோட கிளாஸ் தவிர மத்த கிளாஸ் ரூம்ல இருக்க பவர் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. கடைசியா இவருடைய கிளாஸ் ரூம்லயும் பவர் ஆஃப் ஆக உடனே அந்த கேப்ல நம்ம ஹீரோ ப்ரொஃபசருடைய பேக் தூக்கிட்டு வெளியில ஓடி வந்தாராம். ஆனா இங்கதான் ட்விஸ்ட், இவனுங்க இந்த ஒரிஜினல் பேக் பதிலா டம்மி பேக்கை மாத்தி வைக்கணும்னு நினைச்சானுங்களே, அந்த பிளானை மிஸ் பண்ணிட்டானுங்க. மாத்தி வைக்கலன்னா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த டம்மி பேக் கொண்டு போயிட்டு ரூம்ல வச்சுலாம் சொல்லிட்டு குடுக்குன்னு உள்ள போனா உள்ள ப்ரொஃபசர் ரஞ்சித் வில்லத்தனமா பாத்துட்டு இருக்காரு. எஸ், அவருக்கு இவனுடைய பிளான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவர்கிட்ட இருக்க அந்த மந்திர பாக்ஸ் கொண்டு அந்த பேக் இவனுக்கு அடிச்சிட்டானுங்களும் புரிஞ்சு போச்சு. நீங்க அந்த பேக்கை திருடி பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, அவனை ஜித்தினே இனில இருந்து நீ செத்தடா, நீயா அந்த பேக் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து கதற போற பாரு அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் ரஞ்சித் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே கழுத்து திருப்புறாரு. பட்டு நம்ம ஹீரோவும் கழுத்து திருப்போனா. எஸ், நம்ம ஹீரோ ஜித்தினியும் இந்த ரஞ்சித் டோட்டலா தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு. அவ்வளவுதாங்க, இந்த விஷயம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடுத்த சீன்ல இருந்து ஃபுல்லா இப்ப இந்த ரஞ்சித் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் கொண்டு வந்து தேவையில்லாம நம்ம ஹீரோவை அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களே அடிக்க வைக்கிறது, சீரியஸா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோவை போயிட்டு வாண்டடா போர்ட்ல இருக்க எல்லாத்தையும் அழிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி ஜித்தினை போட்டு இந்த ரஞ்சித் என்ற ப்ரொஃபசர் பாடாப்படுத்திட்டு இருக்காரு. இதுல இருந்து எப்படிதான் வெளியில வருதுன்னு தெரியாம பாவம் ஜித்தின் குழம்பி போயிருக்கான். இதுக்கு இடையில இவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஜீவிகா வர இவனுடைய ஆட்டிடியூட் டோட்டலா மாறினதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னமும் இவன் மேல வெறுப்பு அதிகமாகுது. இப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான செமினார். அந்த செமினார் கிளாஸ்லயும் எல்லாரும் முன்னாடியும் பைத்தியம் மாறி ஹீரோவை இந்த ப்ரொஃபசர் ஓட விடுறான். ஒரு கடத்துல நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துறான். அப்படி நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கும் போதுதான் இவன் எப்படி அவருடைய கண்ட்ரோலுக்கு போனாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம் ஷாட். அதுல நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சீன்ல பஸ்ல இவருடைய பேக்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை எடுக்க ட்ரை பண்ணான் பாத்தீங்களா. அப்ப இவன் கையில சின்னதா கீரல் ஏற்பட்டு அதுல இருந்து ஒரு ரத்த துளி அந்த பாக்ஸ்ல பட்டுட்டு இருக்கும். அந்த பிளட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கான். அண்ட் அது போக அந்த ப்ரொஃபசர் கழுத்துல ஒரு லாக்கெட் இருக்கு. அந்த லாக்கெட்ல தான் இந்த பாக்ஸை ஓபன் பண்றதுக்கான ஒரு ரவுண்ட் ஷேப் கீ இருக்கு. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கனவா வந்ததும் டாப் நம்ம ஹீரோ இப்போ மயக்கத்துல இருந்து எதிர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மந்திர கேம் பாக்ஸை ஓபன் பண்றதுக்கான ஒரே வழி ப்ரொஃபசர் ரஞ்சித் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் கீ. அது அவர்கிட்ட இருந்து எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அந்த ஷேப்லயே நம்ம காலேஜ்ல இருக்க கேட்லாபை யூஸ் பண்ணி 3D பிரிண்டர்ல பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கான கீயை நம்ம ஏன் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஐடியா கொடுக்க, சரி ஓகே நாளைக்கே காலேஜுக்கு போறோம், ப்ரொஃபசர் ரஞ்சித் கண்ணில் படாதபடி கேட்லாப்ல வச்சு அந்த கீயை ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸை கேட்லாப் கொண்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி கீயை ரெடி பண்ற பிளான்ல இருக்காங்க. இதுக்கிடையில இந்த ப்ரொஃபசர் ரஞ்சித் வேற அந்த லேப் பக்கம் வரானான்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டே இருக்கானுங்க. கடைசியா ஒரு வழியா 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி அந்த கீயை இவனுங்க ரெடி பண்ணிடுறானுங்க. அதை இப்போ அந்த உடன் பாக்ஸ்ல வச்சு ஓபன் பண்ணிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ண போது ஒர்க் அவுட் ஆகலைங்க. அவ்வளவுதான், உடனே நம்ம ஹீரோ வேற வழியே கிடையாது, ப்ரொஃபசர் ரஞ்சித் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கீயை அவர்கிட்ட இருந்து எடுத்தே ஆகணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவன் ஃப்ரெண்ட் அனுப்பிவிட அவனு இப்போ ப்ரொஃபசர் ரஞ்சித் அவர் ரூம்ல இருக்கும்போது நைஸா அவர் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கீ எடுத்துலாம் சொல்லிட்டு ரூம்குள்ள போனா இவனுக்கு முன்னாடியே ப்ரொஃபசர் சாஜி இருக்கார்ல, அவரு உள்ளுக்குள்ள ஓடி வந்து ரஞ்சித் கழுத்துல இருந்து அந்த கீயை பிடிக்கிட்டு ஓடிறாரு. லிட்டரலா இவரு ப்ரொஃபசர் ரஞ்சித்தால பல கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் கழுத்துல இருக்க இந்த கீ தான், இதை வச்சுதான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்பி ப்ரொஃபசர் ஷாஜி வந்து அதை பிடிக்கிட்டு ஓட பின்னாடியே நம்ம ஜித்தினோட ஃப்ரெண்ட் போயிட்டு, சார் அந்த ப்ரொஃபசர் ரஞ்சித் உங்களை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கானோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஜித்தினியும் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான், இதெல்லாம் சரி பண்றதுக்கு எங்ககிட்ட ஒரு வழி இருக்கு, தயவு செஞ்சு அந்த கீ எடுத்துட்டு கேட்லாபுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சாஜியை கூட்டிட்டு நேரா இப்ப லேபுக்கு வந்ததும் சாஜி எடுத்துட்டு வந்த அந்த கீயை அந்த மந்திர பாக்ஸ்ல வச்சு ஓபன் பண்றாங்க. கரெக்டா இப்போ அந்த கேம் பாக்ஸ் ஓபன் ஆகுது.
ஆகுது. அப்படி ஓபன் ஆனதும் ஜிதினும் ஷாஜியும் ரஞ்சித்தோடைய கண்ட்ரோல்ல இருந்து விடுபடணுன்றதுக்காக கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. டைஸை உருட்டி போட கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அதே டைமிங்க்கு இந்த ப்ரொஃபசர் ரஞ்சித் இருக்கார்ல, அவரு நேரா இப்போ இவங்க கேம் விளையாடிட்டு இருக்க அந்த கேட் லேப்குள்ள வராரு. அப்படி ஒரு உள்ளுக்குள்ள வந்ததும் வில்லத்தனமா வந்து இவங்க கேம் விளையாடுறத வந்து தடுக்க வர கடைசியா நம்ம ஹீரோ அவன் கையில இந்த டைஸை உருட்டி விட அப்படியே அந்த கேம் இவங்க 3 பேரையும் தூக்கி அடிக்குது. ஜிதினோட ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஜிதின் எழுப்புறாங்க. டே ஜிதின் எந்திரான்னு சொல்லிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. டே நான் எழுந்துட்டான்டான்ற மாதிரி அந்த பக்கம் வந்து ஜிதினோட குரல் யாரான்னு பார்த்தா நம்ம ஷாஜி. யாருக்கும் ஒண்ணும் புரியல. அதே மாதிரி பக்கத்துல ரஞ்சித்தோடைய உடம்புக்குள்ள ப்ரொஃபசர் ஷாஜி இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ப்ரொஃபசர் ஷாஜியோட உடம்புக்குள்ள ஜிதின் போயிருக்கான். அதே மாதிரி ப்ரொஃபசர் ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள ஷாஜி போயிருக்கான். அப்போ ஜிதினோட உடம்புக்குள்ள யாரு இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படியே பாஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க. ஜிதினோட உடம்புக்குள்ள தான் இந்த பாடத்தோட மெயின் வில்லனான ரஞ்சித் உள்ள பூந்துட்டு இருக்கான். எஸ், லாஸ்டா இவங்க உருட்டி விட்ட அந்த கேம் அதுல கூடு விட்டு கூடு வாயிர அந்த ஸ்வாப் ஆகிற விஷயத்துல போய் மாட்டிட்டானுங்க. சோ லிட்டரலா இப்போ நம்ம ஹீரோ ஜிதினோட உடம்புக்குள்ள வில்லன் ரஞ்சித் இருக்கான். ஹீரோ ஜிதின் இப்போ அந்த காலேஜோட ஜோக்கர் ப்ரொஃபஸரான ஷாஜியோட உடம்புக்குள்ள இருக்கான். அந்த காலேஜுக்கே ஒரு ஹீரோ ப்ரொஃபஸரா இருந்த ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள ப்ரொஃபசர் ஷாஜி இருக்காரு. இப்படி இவங்க 3 பேரும் அவங்க பாடி ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ இதை சரி பண்றதுக்கு ஒரே வழி அந்த கேம் விளையாடி கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவங்க பாடிக்கு திரும்ப முடியும். ஆனா இதுல ஒரு சிக்கல். அது என்னன்னா, இது நாள் வரைக்கும் அந்த காலேஜ்ல ஜோக்கரா தெரிஞ்சிட்டு இருந்த நம்ம ஷாஜி சார் இருக்காருல்ல, அவர் இப்போ ப்ரொஃபசர் ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள இருக்கிறதுனாலே பசங்க எல்லாருமே பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இதனால் வரைக்கும் அந்த காலேஜ்ல ஒரு பயல மதிக்க மாட்டான். ஆனா பசங்க எல்லாருமே சல்யூட் அடிக்கிறது, விஷ் பண்றது, கிட்டத்தட்ட ஹீரோ கணக்கா இவரை பாக்குறது இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா இது எல்லாமே அவர் அந்த ப்ரொஃபசர் ரஞ்சித்தோட பாடியில இருக்கிறதுனால தானே அவருக்கும் நல்லாவே தெரியுது. சோ அதனால இப்போதைக்கு அந்த கேமை கம்ப்ளீட் பண்ற ஐடியா இல்ல, கொஞ்ச நாள் நான் ரஞ்சித் சாராவே வாழலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் கொடுத்துருவாராம். ஏன்னா லாஸ்டா இவங்க 3 பேர் அந்த கேம் விளையாடி முடிக்க அந்த கேமோட டைஸ் ஒன்னு ரஞ்சித்தோட உடம்புல இருக்க ஷாஜி கைக்கு வந்துடுச்சு. சோ அவர் நினைச்சா மட்டும்தான் அவர் அந்த டைஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து திரும்ப அந்த கேம் விளையாடி கம்ப்ளீட் பண்ணி அவங்க பாடிக்கு திரும்ப முடியும். ஆனா ரஞ்சித் உடம்புக்குள்ள இருக்கிறது ஷாஜிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, எல்லாருமே ஹீரோவா பாக்குறதுனால இப்போதைக்கு நான் இந்த கேம் விளையாடுறதா ஐடியாவே இல்ல, பின்னாடி பாத்துக்கலான்ற மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து டைஸ தூக்கலாம்னு சொல்லிட்டு ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா முடியல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஜிதின் உடம்புக்குள்ள இருக்க ரஞ்சித் இருக்கால, அவன் கிளாஸ் ரூம்ல பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறான். இதனால அவனுக்கு அந்த காலேஜ்ல மாஸ் ஏறுது. ஏன்னா ஜிதின் பாடிக்குள்ள இருக்குது வில்லன் ரஞ்சித். அவன் பயங்கர முரட்டுத்தனமா இருக்கான். காலேஜ் பசங்க எல்லாம், டேய் இந்த ஜிதின் பையனுக்கு என்னாச்சு, வர அவனோட ஆட்டிடியூட் எல்லாம் பயங்கர ஸ்வாகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டோட்டலா ஜிதினோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாவே பாக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஜிதின்குள்ள இருக்க ரஞ்சித் இதுக்கு மேலேயும் இந்த ஷாஜியோட ஆட்டத்தை பொறுத்துக்க முடியாதுன்னு ஸ்டாஃப் ரூம்குள்ள தனியா கூட்டு வந்து கத்தி எடுத்து மேட்ட ஆரம்பிச்சிருவாரா. மாவன நீ இப்போ அந்த டைஸ குடுக்கல, உன்னை குத்தி கொண்டுடா அப்படின்ற மிரட்ட. அப்ப அங்க சென்டர்ல ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஜிதின் இருக்கால, அவன் தான் இவங்க 2 பேர் சண்டையை தடுத்து நிறுத்தி, வேணாம் சார் குத்தாதீங்க, அப்படி குத்துனா உங்க பாடிக்கு தான் டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்தி கூட்டு வந்துடான். அதுக்கப்புறம் ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ எப்படியாச்சு ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜி கிட்ட இருக்க அந்த டைஸ தூக்குறதுக்காக ஒவ்வொரு இடமா தேடுறான். கடைசியா அவருடைய வீட்டுக்குள்ள போய் தேடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. வீட்டு சாவி இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா இவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல தான் ரஞ்சித் ஒரு டாக் வளர்த்துட்டு இருக்காரு. அந்த டாக் வந்து இவங்களை துரத்த ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேரும் அந்த நாய் கிட்ட எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடி வந்துறாங்க. அதுக்கப்புறம் ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ, எப்பா போதுனா சாமி இவனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கோம், இன்னைக்கு நான் சரக்கு அடிச்சு ஆகணும் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி ஃபுல் பாட்டில ராவா இறக்க பேரலா இந்த பக்கம் காலேஜ் கல்ச்சரல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க நம்ம ஷாஜி சார் இருக்காருல்ல, அவரு ஸ்டேஜ் ஏறி பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வாயெல்லாம் கொளர ஆரம்பிக்குது. என்னடா ரீசன் பார்த்தா இந்த பக்கம் ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஜிதின் இருக்கால, அவன் ஃபுல்லா குடிச்சதுனால ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜிக்கு போதை ஏற ஆரம்பிக்குது. ஃபுல் போதையாய் மட்டையாக அப்படியே பசங்க எல்லாம் ஸ்டேஜ்ல இருந்து அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க ஜிதினுக்கு தெரிய வந்து, ஓஹோ இதுதான் அந்த ஷாஜியை மடக்கிறதுக்கான ஒரே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த சீன்லயே ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜியை மிரட்டுற விதமா ஷாஜி பாடிக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ அவரை வரிமழிச்சு, சார் ஒழுங்கா அந்த டைஸ கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கையில சரக்கு பாட்டில மிரட்ட. ஏண்டா இந்த மிரட்டலாம் நான் பயந்துருவானு சொல்லிட்டு ரஞ்சித் உடம்புக்குள்ள இருக்க ஷாஜி ஓவரா பேச ஸ்பாட்லயே ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஜிதின் ஷாஜியை மட்டையாக்குற விதமா ஃபுல்லா குடிச்சிடறாப்புல. சோ ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க ஜிதின் குடிச்சா அது அங்க ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜிக்கு அஃபெக்ட் ஆகி ஃபுல் போதையாகி மட்டையாக அப்படியே இப்போ ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜியை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் ஏகப்பட்ட சந்தேகம், இந்த மாதிரி இவர் சுத்தமா குடிக்கவே இல்ல, ஆனா ஃபுல் மொபியா
ஏறின மாதிரி இருக்காரு, என்ன காரணமா இருக்கும்? உடனே பசங்க எல்லாருமே அந்த டாக்டரை சமாளிக்கிற விதமா, உடனே சார் தவறி விழுந்துட்டாரு, அதான் தலையில அடிபட்டுச்சு, வேற ஒண்ணும் இல்ல சார் அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்ல, உடனே டாக்டரும் சரி சரி ஓகேப்பா, அவருக்கு இப்போ கான்சியஸும் வரலாம் வராமலேயும் போகலாம், கான்சியஸ் வர வரைக்கும் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லி அனுப்ப, டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டாரா? சோ ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஜித்தினுக்கு ஒரே புலம்பல். டேய் ரஞ்சித்தோட பாடிக்கு இப்படி ஆகி போச்சுன்னு தெரிஞ்சா என் பாடிக்குள்ள இருக்க ரஞ்சித் சும்மா ஓட மாட்டான், அவனை வேற நாம இப்ப சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அடுத்த சீன்லயே காலேஜ்க்கு வந்ததும் ஜித்தின் பாடிக்குள்ள இருக்க ரஞ்சித் நேரா ஷாஜி பாடிக்குள்ள இருக்க ஜித்தின் கிட்ட வந்து 2 நாளா ஷாஜி எங்கடா காலேஜ்க்கே வரல, அவனை என்னால பார்க்கவே முடியலையே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி கேட்க, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஷாஜிக்குள்ள இருக்க ஜித்தின் பம்பிக்கிட்டே பேச, நீங்க ஏதோ எனக்கு எதிராக ஜித்து விளையாட்டு விளையாடுறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, அவனை கடைசியில எல்லாரும் சாகதாண்டா போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி அனுப்ப, இப்ப என்னடா பண்றதுன்ற மாதிரி ஷாஜி உடம்புக்குள்ள இருக்க ஜித்தின் புலம்பிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜிக்கு கான்சியஸ் வந்து கண் முழிச்சிட்டாரா. ஷாஜி பாடிக்குள்ள இருக்க ஜித்தின் கால் பண்ணி, யோ சார் தயவு செஞ்சு அந்த டைஸை மட்டும் கொடுத்துட்டியா, கேம் முடிச்சுக்கலான்ற மாதிரி கால் பண்ணி கேக்குறான். ஏய் நீங்க கேம் முடிக்க மாட்டீங்கடா, என் கதையை முடிச்சிருவீங்கடா அப்படின்ற மாதிரி ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜி முடியவே முடியாதுன்றான். இதுக்கு இடையில தான் டாக்டர் மூலியமா ஷாஜி பாடிக்குள்ள இருக்க ஜித்தினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ரஞ்சித்தோட பாடியில ஏதோ ஒரு வகையான நோய் இருக்கா, அவனால ரொம்ப நாள்லாம் உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஷாஜிக்குள்ள இருக்க ஹீரோக்கு தெரிய வந்ததும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டாக்டர் கொடுத்த அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்துட்டு காமிச்சு, ஏய் என் உடம்புக்குள்ள இருக்க அந்த ரஞ்சித் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான்டா, அவன் இந்த கேமை விளையாடி முடிச்சா கூட என் உடம்பை விட்டு போற பிளான் இல்ல, ஏன்னா அவன் உடம்பு டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு, சோ அவன் கண்டிப்பா வேற ஏதோ ஒரு பிளான்ல தான்டா சுத்திட்டு இருக்கான், அதை நம்ம தடுத்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரிலாம் ஷாஜிக்குள்ள இருக்க நம்ம ஜித்தின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்பாட்டுக்கு ஷாஜியோட ஒய்ஃப் நேரடியா இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஷாஜிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் மனஸ்தாபம் இருந்திருக்கும், அதை சரி பண்றதுக்காக தான் ஷாஜியோட ஒய்ஃப் ஷாஜியை நேர்ல சந்திச்சு பேசுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஷாஜியோட ஒய்ஃப் வந்து, நான் பிரெக்னெண்டா இருக்கான்ற விஷயம் சொன்னதும், ஐயோ உங்க பிரெக்னன்சிக்கு நான் காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி ஷாஜிக்குள்ள இருக்க ஜித்தின் பயந்து போய் பதறி கத்த, ஆனா ஷாஜியோட ஒய்ஃபுக்கு அனுக்க அவங்க ஷாஜி தானே, அதனால கடுப்பாய் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டேன்ற மாதிரி திட்டிட்டு போயிடறாங்க. இந்த விஷயம் ரஞ்சித் உடம்புக்குள்ள இருக்க ஷாஜிக்கு தெரிய வந்து ரஞ்சிதாவே தான் மனைவியை சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு, அந்த மாதிரி ஷாஜி கூட ஒர்க் பண்றவன் அப்படின்ற மாதிரிலாம் பொய்யா பேசி இப்போ ரஞ்சித் குள்ள இருக்க ஷாஜி தான் மனைவியை சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு. இவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை, அதுலயும் குறிப்பா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தை இல்ல, ஆனா இப்போ இவங்களுக்கு குழந்தை வரப்போகுது. இந்த விஷயத்த நான் ஆசையா ஷாஜி கிட்ட போய் சொன்னா குழந்தை எந்திரலன்ட்டா, இது வேலைக்கே ஆகாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷாஜியோட மனைவி கதற, அப்ப ரஞ்சித் பாடிக்குள்ள இருக்க ஷாஜி இதெல்லாம் கேட்டு எமோஷன் ஆகி தான் மனைவி ஹக் பண்ணிக்கிறாரு. நான் தான் ஷாஜி அப்படின்ற மாதிரி ஹக் பண்ண மனைவி காண்டாகி புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அவங்க கண்ணுக்கு வேற ஆளா தானே தெரியறான், அதனால இவங்க மனைவி காண்டாகி திட்டி அனுப்பிடுறாங்க. இப்படி இவரு வேற ஒரு ஆளா இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சிக்கல்ன்றதுனால கடைசியா ரஞ்சித் உடம்புக்குள்ள இருக்க ஷாஜி ஹீரோ ஜித்தினை மீட் பண்ணி, நீ கேட்கிற டைஸை நான் கொடுத்துட்றேன், எல்லாமே பழையபடி மாறணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இதுல என்னன்னா ஜித்தின்குள்ள இருக்க ரஞ்சித் கண்டிப்பா வேற ஏதோ பிளான் வச்சிருப்பான், அவனை நம்ம எப்படியாச்சும் இந்த கேம்ல தோக்கடிச்சு அவனும் சொல்லிட்டு இவங்களுடைய பிளான ஜித்தின்குள்ள இருக்கக்கூடிய ரஞ்சித் கிட்ட சொல்லாம கடைசியா அந்த கேம ஸ்கூல் கல்ச்சரல் டே அன்னைக்கு விளையாடுற விதமா லேபுக்கு வந்து சேர்றாங்க. ஒரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் ஷாஜி, ரஞ்சித் அண்ட் ஜித்தின். இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததும் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஜித்தின்குள்ள இருக்கக்கூடிய ரஞ்சித்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க அந்த கேம்ல ரஞ்சித் தோக்கடிச்சுதான் சொல்லிட்டு, டைஸ் எங்க சார் அப்படின்ட்டு ஷாஜியை பிடிச்சி கேட்க, ரஞ்சித் குள்ள இருக்க ஷாஜி ஒரே ஒரு டைஸ் எடுத்து கொடுக்குறாரு. யோ இணையா ஒன்னே ஒண்ணு கொடுக்குறேன், இன்னொரு எங்கயா அப்படின்ற மாதிரி கேட்க, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றான். அப்ப இன்னொரு தாயக்கட்டை எங்கன்னு பார்த்தா லாஸ்டா இவங்க கேம் விளையாடின இடம் கேட் லேப், சோ அங்கதான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. உடனே இவங்க எல்லாரும் கேட் லேபுக்கு போய் ஒரு பக்கம் அந்த இன்னொரு டைஸ் தேடிட்டு இருக்க, ஜித்தின் குள்ள இருக்க ரஞ்சித் வேற ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சோ அவன ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே கடைசியா ஒரு வழியா 3D பிரிண்டர் கடையில மாட்டிட்டு இருக்க டைஸ் எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இவங்க கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஜித்தின்குள்ள இருக்க ரஞ்சித் வேற ஹீரோ போட்டு அடி பிரிக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பக்கம் ரஞ்சித் குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஷாஜி அந்த கேமை கச்சிதமா விளையாடிட்டு இருக்காரு. கடைசியா அவரோட டர்ன் முடிஞ்சதோ அந்த டைஸ ஜித்தின்குள்ள இருக்கக்கூடிய ரஞ்சித் கையில கொடுக்க வராரு. இங்க பாருங்க சார், எனக்கு குழந்தை பிறக்க போகுது, பிளீஸ் நான் என் குழந்தைய பாக்கணும், இந்த கேம் இது எல்லாத்தையும் இப்பயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டைஸ் கொடுக்குற மாதிரி வர ஜித்தின்குள்ள இருக்கக்கூடிய ரஞ்சித் வில்லத்தனமா சிரிக்கிறான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவன் அந்த கேமை அவனுக்கு சாதகமா தான் விளையாடுவான். அவனுடைய பாடி டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. சோ அவன் கண்டிப்பா ஜித்தினுடைய உடம்புக்குள்ளே இருந்து இந்த கேமை அவனுக்கு ஏத்த மாதிரி தான் விளையாட போறான். சோ அதனால டைஸை வாங்க போது அப்ப டப்புன்னு ரஞ்சித் குள்ள இருக்கக்கூடிய ஷாஜி, இந்த கேமை நீ ஒண்ணு விளையாடி முடிக்க வேணாம், நானே முடிக்கிறேன்ற மாதிரி அப்படியே அந்த டைஸை தூக்கி அடிக்கிறாப்புல. அப்படியே ஏர்லயே அந்த டைஸ் பறந்து வந்து அந்த பக்கம் ஷாஜிக்குள்ள இருக்கக்கூடிய ஜித்தின் கைக்கு வந்ததும் அவன் இப்ப அந்த டைஸை போட்டு கடைசியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ரஞ்சித் காயை வெட்டுறாங்க. அதே மாதிரி ரஞ்சித் உடம்புக்குள்ள இருக்க ஷாஜி ரஞ்சித்தை டோட்டலா காலி பண்ற விதமா
வேகமா அந்த பில்டிங்கோடைய விண்டோ கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே கல்ச்சரல் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல போய் விழ போறாரு. அப்படி விழுந்துட்டு இருக்க அந்த தருணத்திலே இந்த கேமும் கம்ப்ளீட் ஆகி அவங்க பாடிக்கு திரும்புறாங்க. ஸ்டேஜ்ல வந்து விழுந்த ரஞ்சித்தோடைய நிலைமை அதோ அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. கடைசியா அவங்க பாடிக்கு வந்து சேர்ந்ததும் ஷாஜி சந்தோஷமா அவரோட ஒய்ஃபோட வாழ ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி காலேஜ்ல நம்ம ஜித்தின் இருக்கால, அவன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜீவிகா வந்து பேச வரா. என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், லவ் கண்டினியூ பண்ணலாம் சொல்லுவேன், இல்ல பிரேக்அப் பண்ணிக்கலாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நான் கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லிடு. இப்ப ஜீவிகா, என்னுடைய லைஃப் இதுதான். நான் பெருசா எந்த விதத்திலயும் எக்ஸைட்டான பர்சன் இல்லைன்னு எனக்கே தெரியும். இந்த மாதிரியே இந்த காலேஜ்ல ஒருத்தரை பார்த்தேன். அவருக்குள்ள இருக்கும்போதுதான் எந்த ஒரு எக்ஸைட்டும் இல்லாத பர்சனுக்குள்ளயும் நல்ல லைஃப் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி அவன் சொல்லக்கூடியது ஷாஜியோட லைஃப் தான். நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் இதுதான், யாருக்காகவும் இதை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் நம்ம ஜித்தின் ஓப்பனா தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஜீவிகா கிட்ட பேச அவளுக்கு இவன் இப்படி பேசுறதே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால இவங்களுடைய லவ் அப்படியே ஒரு பக்கம் கண்டினியூ ஆக கடைசியா ஹாஸ்பிட்டல்ல வில்லன் ரஞ்சித்தோட நிலைமை காட்டுறாங்க. தலை ஃபுல்லா கட்டி இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவன் மட்டும் நான் சும்மா விழுந்துகிட்டே இருக்கான். வா சார், இவர் கொஞ்சம் மண்டை கோளாறு உள்ள ஆளு, சரி இதெல்லாம் சரியாயி டிஸ்சார்ஜ் ஆக கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ட்டு டாக்டர் பேசி அனுப்ப ஒண்ணு சார் பொறுமையாவே சரியாகட்டும்ன்ற மாதிரி பசங்க எல்லாம் ப்ரொஃபசர் ரஞ்சித்தை ஹாஸ்பிட்டலே விட்டு வர கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி, யோ உங்க ப்ரொஃபசர் ரஞ்சித் போயிட்டாயா? எது போயிட்டானா? அப்ப அங்கேயே ஹாஸ்பிட்டலே அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்ற நம்ம ஹீரோ கால்ல சொல்ல, போயிட்டானா மேல போலையா, ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்டாம ஓடிட்டான், சரியான திருட்டு பையன் சார், அதான் திருந்தல போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த போன் கான்வர்சேஷனோட அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த மக்களே, இந்த படைக்கலம்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.